இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கவர்களே, இன்றைய நாளில் நாம் பார்க்க இருப்பது மத்தேயு 10 அதிகாரம் இறை வார்த்தைகள் 24 முதல் 33 முடிய. இந்த பகுதியிலே 2 சிந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது, குருவை பின்பற்றக்கூடியவராக சீடர்கள் இருக்க வேண்டும். உடலை கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவை கொள்பவர்களுக்கு அஞ்சுங்கள் என்பதை. முதல் இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல. வீட்டு தலைவரையோ பெயல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரைகுறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டில் மேல்தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, சிந்திப்போம். குருவை எப்படி ஒரு சீடர் பின்பற்ற முடியும்? குருவிடமிருந்து நான் கற்றுக்கொண்டு நான் இன்னொருடத்தில் போய் பணி செய்ய போகின்றேன் என்றால் நான் குருவை நான் பின்பற்றவில்லை, மாறாக அவரிடம் கற்றுக்கொண்டு சென்று நானும் குருவாக மாற இருக்கின்றேன் என்று பொருள்படும். ஆனால் இங்கு குரு என்பவர் அவருக்கென்று ஒரு சிந்தனை இருக்கிறது, அவருக்கென்று ஒரு செயல் இருக்கிறது, அவருக்கென்று எண்ணங்கள் இருக்கிறது, அவருக்கென்று குறிக்கோள் இருக்கிறது. ஆக இவற்றை எந்த ஒரு சீடர் எடுத்துச் செல்கிறாரோ அவர் இந்த குருவை பின்பற்றக்கூடியவராக இருக்கின்றார். ஆக நமக்கு ஒரே குருதான், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக அந்த குருவினுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், அவருடைய வாழ்க்கை முறை, இவற்றை நாம் எடுத்து செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான். இரண்டாவதாக, பெயல்செபூல் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார் என்று. ஆக இயேசுவை அந்த பெயரை கொண்டு அவர்கள் அழைப்பதை பார்க்கின்றோம். ஆக இயேசுவுக்கே இந்த நிலைமை என்றால் நமக்கு எத்தகைய ஒரு நிலை என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். என்றால் பச்சை மரத்திற்கே இப்படி என்றால் பட்ட மரத்திற்கு என்ன நிலை? ஆனால் அதே நேரத்தில் இயேசு என்ன சொல்லுகிறார்? அஞ்ச வேண்டாம். ஏன் நமக்கு அச்சம் ஏற்படுகிறது? உயிர் மீது உள்ள பயம், வாழ்வை பற்றிய பயம், நமக்கு இருக்கின்ற அந்த சுகபோக வாழ்வு போய்விடுமோ என்ற ஒரு பயம், உடல் வலிமை போய்விடுமோ என்ற பயம், பிறரனை தப்பாக சொல்லிவிடுவார்களோ என்ற பயம், இப்படி பல பயம் நம்மை தொற்றிக் கொள்கின்றது. இந்த பயத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகள் கூட நாம் கடவுளை விட்டு விலகி இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. எவை நமக்கு எதிரியாக இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், நம்மிடம் எழுகின்ற கோபம், விவேகமற்ற நிலை, சுயநலம், போதை, அது எந்த போதையாகவும் இருக்கலாம். ஆக இவைகள் உடலை மட்டும் பாதிப்பதல்ல, மாறாக ஆன்மாவையும் பாதிக்கிறது. ஆனால் அந்த ஆன்மாவை அழிக்க இவைகளால் முடியாது. ஆக இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களாலோ அல்லது பொருட்களாலோ அல்லது மற்ற எதனாலும் ஆன்மாவை அழிக்க முடியாது, ஆனால் உடலை அழித்து விட முடியும். ஆகவே ஆன்மாவை அழிக்க முடியாத இந்த மனிதர்களை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். காரணம், இந்த ஆன்மாவுடைய இயக்குனராக இருப்பது யார்? இறைவன் மட்டுமே. அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார், நம்மை படைத்து இருக்கிறார். ஆக அவருக்கு மட்டும்தான் இந்த ஆன்மாவின் மீது வல்லமை இருக்கிறது. உடல் இந்த உலகில் எடுக்கப்பட்டது. இந்த உடலானது எப்பொழுது வேண்டுமானால் நாம் அழியலாம். ஆனால் இறைவன் நம்மை ஆன்மாவாக மீண்டும் ஏற்றுக்கொள்வார் என்பதுதான் அடிப்படை உண்மை. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் இன்னொன்றை செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ளுதல். மக்கள் முன்பு இயேசுதான் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்று நாம் பல புனிதர்களை பார்த்திருப்போம். தங்களுடைய இரத்தத்தை சிந்தி அவர்கள் இயேசுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். காரணம் என்ன? இயேசுவை அவர்தான் ஆண்டவர், அவர்தான் மெசியா என்று நம்பினார். அத்தகைய ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்விலும் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். ஆகவே ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் சிந்திப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தவும், நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் நீர்தாம் உடனிருந்து எங்களை காத்தருள
எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.